மேக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் இருந்திருப்பது செல்வம். இன்றைக்கி நம்ம டே 26 நுண்ணுயிர்கள் படத்தை பார்க்க போகிறோம். சரிங்களா, காலையில் பார்த்தோன்னா அந்த படம் படித்தோம். இப்போ அதனுடைய வினாடி வினையை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வைரஸ்கள் பற்றிய பாடப்பிரிவு, சரிங்களா, அல்லது வைரஸ்கள் பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவு என்னன்னு சொல்லுவோம்? மைக்காலஜியா, பைக்காலஜியா, வைராலஜியா அல்லது பாக்டீரியாலஜியா? ஆன்சர் ஆப்ஷன் சி, வைராலஜி. சரிங்களா, வைரஸ்களை பற்றி படிக்கக்கூடிய பிரிவு வைராலஜி. மைக்காலஜிங்கிறது இது பூஞ்சை பற்றி படிக்கக்கூடிய பிரிவு. பைக்காலஜிங்கிறது ஆல்கைகளை அதாவது ஆல்கை அல்லது பாசிகளை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவு. பாக்டீரியாலஜிங்கிறது பாக்டீரியா பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவு. அடுத்தது பாருங்கள், இரண்டாவது கொஸ்டின். சுருள் வடிவ பாக்டீரியாவிற்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். பேசிலஸ் ஆந்த்ராசிஸா, ஹெலிகோபாக்டர் பைலோரியா, விப்ரோ காலரேவா அல்லது ஸ்ட்ரெப்டோகாக்கஸா? ஆன்சர் என்ன? சுருள் வடிவம் எதில் இருக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹெலிகோபாக்டர் பைலோரி. சரிங்களா, இதுதான் என்னது? சுருள் வடிவ பாக்டீரியா அல்லது ஸ்பைரிலம்னு சொல்லுவோம். பேசிலஸ் ஆந்த்ராசிஸ்ங்கிறது கோலா வடிவ பாக்டீரியா. விப்ரோ கலருங்கிறது இது கம்மா வடிவ பாக்டீரியான்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா, இதுதான் என்னது? காலராவை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியான்னு சொல்லியும் நம்ம பார்த்துருப்போம். அடுத்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்ங்கிறது என்னது? இது பார்த்தீங்கன்னா காக்கஸ், அதாவது கோலா வடிவம்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா, காக்கைகள் அல்லது கோலா வடிவம்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அடுத்து பாருங்கள். ஒருமுனை கற்றை கசையிலை கொண்ட பாக்டீரியா. விப்ரியோ கலரைவா, ரோடோஸ்பைரிலம் ரூபரமா, சூடோமோனஸா, கோரினரி பாக்டீரியம் டிப்தீரியாவா? ஒருமுனை கற்றை கசையிலை பாக்டீரியா. சரிங்களா, கசையிலைன்னு போட்டிருக்காங்க, இது கசையிலை. ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, சூடோமோனஸ். சரிங்களா, இதே கசையிலை அட்டதுன்னா என்னது? கோரினி பாக்டீரியம் டிப்தீரியான்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அடுத்தது 4வது கொஸ்டின் பாருங்கள். பூஞ்சைகள் டேஸ் செல் வகையை சார்ந்தவை. பூஞ்சைகள் டேஸ் செல் வகையை சார்ந்தவை. ப்ரொகேரியோட்டிக்கா, யூகேரியோட்டிக்கா, புரோட்டோபிளாசமா, சைட்டோபிளாசமா? பூஞ்சைகள் இது என்னது? உயிரவில்லைன்னு சொல்லி பார்த்துருப்போம். அதனால் அது மட்டும் இல்லாமல் என்னது? இதில் தெளிவான உட்கருவானது இருக்கும். ஸோ அப்போ அதை யூகேரியாட்டிக் செல் வகையை சார்ந்தவன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, இதுவே தெளிவான உட்கரு இல்லைன்னா அது என்னது? ப்ரொகேரியோட்டிக்னு சொல்லுவோம். அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்கள். கிளாமிடோமோனஸின் இனப்பெருக்க முறை. பாலின பெருக்கமா, பாலியலான பெருக்கமா, இரண்டுமா அல்லது எதுவும் இல்லையா? கிளாமிடோமோனஸில் எது மாதிரியான இனப்பெருக்கம் நடைபெறும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, இரண்டும். சரிங்களா, அதில் பாலின பெருக்கம் நடைபெறும், பாலியலான பெருக்கமும் நடைபெறும். அடுத்தது 6வது கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றுள் போலிகால்கள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்யும் புரோட்டோசோவா இது. போலிகால்கள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்யும் புரோட்டோசோவா இது. பாராமிசியமா, அமீபாவா, யூக்ளினாவா, பிளாஸ்மோடியமா? ஆன்சர் ஆப்ஷன் பி, அமீபா. சரிங்களா, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதுவே குறுலைகள் மூலம்னா என்னது? பாராமிசியம்னு சொல்லியிருப்போம். கசைலைகள் மூலம்னா யூக்ளினான்னு சொல்லியிருப்போம். சரிங்களா, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சு தான். இது பார்த்தோன்னா என்ன கேட்டிருக்காங்க? போலிகால்கள்னு கேட்டிருக்காங்க. போலிகால்கள்னா அமீபான்னு சொல்லி பார்த்துருப்போம். அடுத்தது பிரியான்களினுடைய மரபு பொருள் இதுன்னு கேட்டிருக்காங்க. பிரியான்களுடைய மரபு பொருள் என்ன? டிஎன்ஏவா, ஆர்என்ஏவா, புரதமா அல்லது ஏ மற்றும் பியா? ஆன்சர் ஆப்ஷன் சி, புரதம். சரிங்களா, அதாவது பிரியானில் என்னது? டிஎன்ஏவும் இருக்காது, ஆர்என்ஏவும் இருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அது வெறும் புரதத்தால் மட்டும் ஆனதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா, அடுத்தது பாருங்கள். பிரியான்கள் ஏற்படுத்தும் நோயின் பெயர். சரிங்களா, அதில் டிஎன்ஏ உள்ள, ஆர்என்ஏ உள்ள, ஆனால் ஒரு சில நரம்பு நோய்களை மட்டும் ஏற்படுத்தும். அது என்ன நோய்? குருவா, குயிட்ஸ்பெல்ட் ஜேக்கப் நோயா, இரண்டுமா அல்லது எதுவும் இல்லையா? ஆன்சர் ஆப்ஷன் சி, இரண்டும். சரிங்களா, இது குரு மற்றும் குயிட்ஸ்பெல்ட் ஜேக்கப் நோய்ங்கிற இரண்டு நோயுமே பிரியான்களானது ஏற்படுத்தும். சரிங்களா, இது நரம்பு சம்பந்தப்பட்ட நோய். சரிங்களா, அடுத்தது பாருங்கள். பெரியம்மை நோய்க்கான தடுப்பூசியை கண்டறிந்தவர். எட்வர்ட் ஜெனரா, லூயிஸ் பாஸ்டியரா, அலெக்சாண்டர் ஃப்ளமிங்கா, ராபர்ட் கோச்சா? வேக்சினேஷன் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணது யார்? அவர் தான். யார் இது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எட்வர்ட் ஜென்னர். சரிங்களா, வேக்சினேஷன் அதாவது நோய் தடுப்பூசியை கண்டுபிடித்தவரே அவர் தான். அடுத்தது காசநோய்க்கு பயன்படுத்தப்படும் தடுப்பூசியின் பெயர் என்ன? டிடிடியா, எம்எம்என்னா, டிபிடியா, பிசிஜியா? காசநோய்க்கு எந்த தடுப்பூசியை பயன்படுத்துகிறோம்? ஆன்சர் ஆப்ஷன் டி,
பிசிஜி சரிங்களா. அதாவது பேசிலஸ் கால்மட் குயிரின்னு 3 பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க 3 பேரோட முதல் எழுத்துக்களை வந்து அந்த தடுப்பூசி பேருக்கு வச்சுருப்பாங்க சரிங்களா. அதனால தான் அது வந்து ஆன்சர் என்னது பிசிஜின்னு சொல்லுவோம். காசநோயின்னு என்னது டியூபர்குலோசின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஷார்ட்டாக டிபின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இதுக்கு என்னது பாக்டீரியாவால் ஏற்படுத்தக்கூடிய நோய். என்ன பாக்டீரியான்னு பார்த்தோம், மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்ங்கிற பாக்டீரியா தான் என்னது காசநோய் ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியான்னு சொல்லி பார்த்துருக்கோம் சரிங்களா. அடுத்தது எம்எம்என். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லுவோம், தட்டம்மை பொண்ணுக்கு வீங்கி ரூப்மெல்லான்ற 3 நோய்க்கு வந்து பயன்படுத்தக்கூடிய ஊசி தான் என்னது எம்எம்என் சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அடுத்தது பாருங்கள் 11ஆம் கொஸ்டின். மனித குடலில் வாழும் பாக்டீரியம் லாக்டோபேசிலஸ் அசிடோபிலஸா எக்கோலை பாக்டீரியமா இரண்டுமா அல்லது இரண்டும் அல்லையா? ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் சரிங்களா. லாக்டோபேசிலஸ் அசிடோபிலஸ் இதுவும் எக்கோலை பாக்டீரியம் இரண்டுமே என்னது மனித குடலில் வாழக்கூடிய பாக்டீரியாக்களினுடைய வகை சரிங்களா. இந்த லாக்டோபேசிலஸ்ங்கிறது என்னது நோய்க்கு எதிர்மைக்கு எதிராக போராடக்கூடிய பாக்டீரியான்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அடுத்தது 12ஆம் கொஸ்டின் பாருங்கள். பால் பதப்படுத்துதல் முறையில் குளிர் வெப்பநிலை எவ்வளவு சரிங்களா. 10 டிகிரி செல்சியஸா 70 டிகிரி செல்சியஸா 30 டிகிரி செல்சியஸா 50 டிகிரி செல்சியஸா? எந்த டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணி கூல் பண்ணுவாங்க? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10 டிகிரி செல்சியஸ் சரிங்களா. அதாவது 70 டிகிரி செல்சியஸுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஹீட் பண்ணுவாங்க, திரும்ப அதை 10 டிகிரி செல்சியஸுக்கு கூல் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அதை தானே பாஸ்டரைசேஷன் அல்லது பதப்படுத்துதல்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா. ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அதில் நுண்ணுயிர்கள் இது வளரக்கூடாது, நுண்ணுயிர்கள் வளர்ந்து அந்த பாலை வந்து கெட வச்சிருன்னு சொல்லி தான் என்ன பண்ணுவாங்க, அந்த பாலை பாஸ்டரைசேஷன் பண்ணுவாங்க. முதல்ல 70 டிகிரி செல்சியஸை ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 10 டிகிரி செல்சியஸுக்கு என்ன பண்ணுவாங்க கூல் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10 டிகிரி செல்சியஸ். அடுத்து 13ஆம் கொஸ்டின் பாருங்கள். சிட்ரஸ் கேன்கரை உண்டாக்கும் நுண்ணுயிரி சாந்தோமோனஸ் ஆக்சனோபோடிஸா பைட்டோபைத்ரோ இன்ஸ்பிடன்ஸா பேசிலஸ் ஆந்த்ரோசிஸா பைரோக்ளூரியா ஒரிசேவா? சிட்ரஸ் கேன்சர் எதனால் உருவாகும்? இது முதல்ல எதனால் உருவாக்கக்கூடிய நுண்ணுயிரி? பாக்டீரியா, வைரஸா, பூஞ்சையா? இது வந்து பாக்டீரியாவில் உண்டாகக்கூடிய ஒரு தாவர நோய் சரிங்களா. தாவரங்களில் தான் இந்த நோய் வந்து தாக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம். என்ன உயிரினம் அது, என்ன பாக்டீரியா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சாந்தோமோனஸ் ஆக்சனோபோடிஸ் சரிங்களா. சாந்தோமோனஸ் ஆக்சோபோடினஸ் தான் என்னது இந்த தாவர நோயை ஏற்படுத்தக்கூடிய நுண்ணுயிரி சரிங்களா. சிட்ரஸ் கேன்சரை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா எதுன்னு கேட்டோம்னா சாந்தோமோனஸ் ஆக்சனோபோடிஸ். அடுத்தது 14ஆம் கொஸ்டின் பாருங்கள். மலேரியாவிற்கு காரணமான வெக்டார் காரணி சரிங்களா அல்லது வெக்டார் உயிரி இது அனாபிலஸ் கொசுவா, கியூலக்ஸ் கொசுவா அல்லது பென்னாலாமிடாஸ் கொசுவா, ஏ மற்றும் சியா? ஆன்சர் ஆப்ஷன் சி பென் அனாபிலஸ் கொசு சரிங்களா. இதுதான் என்ன பண்ணோம் மலேரியாவுக்கான நோய் காரணியை எடுத்துகிட்டு வந்து நம்மள்கிட்ட கொடுக்கும் சரிங்களா. அதுதான் நம்ம கடிக்கிறது மூலமாக என்னது நம்ம உடம்புக்குள்ளே அந்த நோய் காரணியான போயிட்டு நமக்கு மலேரியா நோய் அப்படிங்கிறது உண்டாகும் சரிங்களா. ஸோ இதை ஏற்படுத்தக்கூடியது பிளாஸ்மோடியம் அல்லது புரோட்டோசோவா நோயின்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா. அந்த எதன் காரணமாக நமக்கு நோய் உண்டாகுதுன்னா புரோட்டோசோவா. அதுக்கான வெக்டார் காரணி இதுன்னு பார்த்தோன்னா என்னது பென் அனாபிலஸ் கொசு சரிங்களா. ஆன் அனாபிலஸ் கொடிச்சா நமக்கு என்னது மலேரியா கச்சலாக வராது, முதல்ல அனாபிலஸ் கொசு கடிக்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அப்போ அதனால தான் ஆப்ஷன் ஏவை நம்ம எடுத்துக்கல. மைனூட்டாக சொல்லணும்னா என்னது பென் அனாபிலஸ் கொசு கடிக்கிறதுனால தான் நமக்கு மலேரியாவானது உண்டாகுது. அடுத்த 15ஆம் கொஸ்டின் பாருங்கள். அமீபிக் சீதபேதி உண்டாக்கும் நுண்ணுயிரி பாக்டீரியாவா, வைரஸா, பூஞ்சையா, புரோட்டோசோவாவா? என்னது எண்டமிபா ஹிஸ்டோலிடிக்கா அப்படிங்கிற ஒரு புரோட்டோசோவன் தான் என்னது நமக்கு அமீபிக் சீதபேதியை ஏற்படுத்தக்கூடியது சரிங்களா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி புரோட்டோசோவா சரிங்களா. அவ்வளோதாங்க இன்றைக்கான வினாடி வினாடி இதோட முடிஞ்சுது. மீண்டும் வந்து பார்த்தோன்னா நம்ம நாளைக்கு நடத்த போகிறதோட வினாடி வினாட சந்திக்கலாம். நன்றி.